Hi, hello guys, welcome back to MTech Tamil. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். சோ என்ன வீடியோனா வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் டெக்ஸ்ட்ல என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கற விஷயத்தை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இன்னும் MTech Tamil Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் Subscribe பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ நீங்களும் நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெக்ஸ்ட்ல என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான், அதுவுமே சிம்பிள்ஸை வச்சே நம்ம ட்ரிக்ஸ் பண்ணுறது எப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா ஒரு விஷயத்தை நம்ம இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட்டை போல்ட் ஆக்கணும்னா நமக்கு அது ஒரு தனியாக அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம கூகுள் கீபோர்ட் டவுன்லோட் பண்ணி அதில் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சிம்பிள் வச்சு மட்டுமே நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணுறது, போல்டு பண்ணுறது, இட்டாலிக் ஸ்டைலில் மாற்றுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணுறது பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் ட்ரிக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபாண்ட்டை வந்து எப்படி போல்ட் பண்ணுறதுன்ற பற்றி தான். நம்ம ஒரு ஃபாண்ட்டை போல்ட் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து கூகுள் கீபோர்டை யூஸ் பண்ணி அதில் வந்து ஃபாண்ட்டை வந்து போல்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இப்போது எந்த ஒரு அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணாமலே ஜஸ்ட்டு ஒரு 2 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம ஃபாண்ட்டை வந்து போல்ட் ஆக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப் போய்க்கும். இது வாட்ஸ்அப் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ வாட்ஸ்அப் போய்க்கோங்க. வாட்ஸ்அப்பில் போய் ஏதாவது ஒரு விஷயம் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு MTech தமிழ் என்னோடய சேனலில் எல்லாமே டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த 2 சைட்லேயும், அதாவது ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வந்து நம்ம ஹேஷ்டரிக்ஸ் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். அதாவது அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிம்பிளை நம்ம 2 சைடுமே போடணும். 2 சைடுமே நீங்கள் போட்ட உடனே நம்மளுடைய ஃபாண்ட் வந்து போல்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக். வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் ட்ரிக்ஸில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை இட்டாலிக் ஸ்டைலில் எப்படி மாற்றுறது, அதுவும் ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி மட்டுமே எப்படி மாற்றுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த ட்ரிக் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ வாட்ஸ்அப்பில் போய்க்கோங்க. வாட்ஸ்அப்பில் போயிட்டு உங்களுடைய என்ன டெக்ஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணணுமோ அதை டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. அதோட 2 சைட்லையும் அண்டர்ஸ்கோர் போடுங்க. ஸோ அண்டர்ஸ்கோர் போட்ட உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டெக்ஸ்ட் இட்டாலிக் ஸ்டைலாக மாறிடும். என்னோட லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோனோஸ்பேஸ் ஃபாண்ட். இந்த ஃபாண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப டீசெண்டாக, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்டை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் போயிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெக்ஸ்ட்டோட 2 சைட்லேயுமே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் பேக் கோட்டுன்னு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ கோட்ஸ் இல்லை, பேக் கோட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கோட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடு 3, அந்த சைடு 3 கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளுடைய அந்த மோனோஸ்பேஸ் ஃபாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுமே கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆவதாக பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்ட்ரைக் த்ரோ ஃபாண்ட்டு தான். ஸோ ஸ்ட்ரைக் த்ரோ ஃபாண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ டெக்ஸ்ட்டில் சென்டராக ஒரு கோடு போட்ட மாதிரி வரும். ஸோ அதுதான் ஸ்ட்ரைக் த்ரோ ஃபாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபாண்ட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபாண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்களோ அதை வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணிடுங்க. 2 சைட்லேயுமே டில்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள், அதாவது பாம்பு மாதிரி வளைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் த்ரோ ஃபாண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபாண்ட் வந்து என்ன காம்பினேட்டட் ஃபாண்ட்டு தான். ஸோ எல்லாத்தையுமே கலந்து, அதாவது போல்டு, இட்டாலிக்கு, ஸ்பேஸ் ஃபாண்ட், இது எல்லாத்தையுமே கலந்து நம்ம வந்து எப்படி ஒரு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே அண்டர்ஸ்கோர் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 சைடு ஸ்டார் சிம்பிள் மாதிரி வரும் பார்த்தீங்களா, ஆஸ்ட்ரிக்ஸ்னு, அதுவும் போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னும் 2 சைடுமே அந்த பேக் கோட் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த டில்டன்னு ஆப்ஷன் சொல்ல பார்த்தீங்கன்னா, டில்டன்னு அதேமாரி 2 சைடு போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸோ ஃபாண்ட் போல்ட் ஆகிடும், இட்டாலிக் ஸ்டைலில் வந்துடும், மோனோஸ்பேஸ் ஃபாண்ட் வந்துடும். அப்புறம் வந்து ஸ்ட்ரைக் த்ரோ ஃபாண்ட், அதுவுமே வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் சென்டராக கோடு போட்ட மாட்டே வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே வந்து கலந்து வந்துடும். ட்ரிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுடைய முழு சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ நானும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எடுத்து கூட எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த உங்களுடைய சப்போர்ட். ஸோ கீப் சப்போர்ட்டிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வரைபடம் MTech தமிழன்.